இதை வர ராதிகா. இதுங்க எதுக்கு இங்க வருதுங்க? பொண்ணை பார்த்தோமா கிளம்பணுமா இல்லாம இங்க எதுக்கு வருதுங்க? உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. அத்தை இங்க பாருங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுனேன். அங்க போய் சொதப்புனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு. சரிடி வாங்க, தைரியமா வாங்க. வாங்க. இங்கதான் வாழுங்க. என்ன பஞ்சப்பாட்டு படத்துக்கு வந்து நிற்கலங்கன்னு தெரியல. ஐயோ மூஞ்ச உருன்னு வச்சிருக்க. அத்தை முன்னாடி வாங்க, பின்னாடி இங்க வந்து நிற்கீங்க. முன்னாடி வாங்க. வரேன்டி. உங்களெல்லாம் சண்டை போறத கூட்டின்னு வந்துக்கிறேன் பாரு. என்ன முதல்ல எத்தனை அடிக்குதுன்னு தெரியல. நீ வர சும்மா இருடி, எனக்கே பயமா இருக்கு. சரி அப்போ வாங்க, உங்கள் கழுத்தில் இருக்க செயினு கம்பளை அப்புறம் நம்ம மோந்திரம்லாம் போட்டிருக்கீங்களா எல்லாத்தையும் அவுத்து கொடுங்க. அவங்க கேட்ட மாதிரி 5 சவரம் ஆரத்தை வாங்கி கொடுத்துடலாம் அவங்ககிட்ட. என்னடி சொல்கிற? பின்ன வேற என்ன பண்ணுறது? உங்கள் பொண்ணுக்கு தானே செய்ய போகிறா, அவுத்து கொடுங்க. ஐயோ இருக்கிற நகை என்கிட்ட இது மட்டும்தான். இதே கொடுத்து என்னடி பண்ணுறது? அவ்வளோ பயம் இருக்குல்ல. வாங்க பேசுங்க வாங்க. தலை நான் பேசுகிறேன். பார்த்துக்கோ, கிழவிக்கு அதோட நகைலாம் கழட்டி கொடுக்கணும்னு சொன்னோன்னா ஓடுது பற்றி அப்படியே எல்லாமே திட்டு கொட்டுதுக்குவேன். தனக்குன்னு வந்தால் தான் அடங்கும். ஏன்னா எவனை தானே கடன் வாங்கி செய்ய போகிறான், செய்யட்டோன்னு இருக்குது. இதுக்குதான் ஆப்ப இப்படி வச்சு விட்டேன். இப்போ பேசும் பாரு பேச்சு. சம்மந்தி என்ன குரல்லாம் அதிகமாக வருது? இங்கே பாருங்க சம்மந்தி, சீமந்தம் எப்படின்னு சொல்லி அனுப்புங்க. எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். என்னது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்கிறீங்களா? நான் என்ன சொன்னேன்? 5 சவரம் ஆரம் வேணும், அப்புறம் 20,000 ரூபாய் பட்டு போட வேணும் சொல்கிறேன். அதெல்லாம் செய்யறதுக்கு வக்கு இருந்தா சீமந்தத்துக்கு வந்து ஆஜராகும். இல்லைன்னா நீங்கள் யாருமே வரத்தாவல. அந்த வீட்டுலேருந்து இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வரக்கூடாது. இங்கே பாருங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, என் பொண்ணை யாரை பார்க்கக்கூடாது, என் பொண்ணை வந்து என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. என் பொண்ணை 10 மாதம் சுமந்து பெற்றவன் நானே, புரியுதுங்களா? உங்க வீட்டுக்கு வாழறதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு அடிமை ஒன்றும் அனுப்பிச்சு வைக்கல, புரிஞ்சுக்குங்க. என்ன வாயில ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. பின்ன நீங்க பேசுற பேச்சுக்கு வாய் வராதே என்ன? சீமந்த டேட்டு என்னைக்கும் சொல்லி அனுப்புங்க, வந்து சேர்றோம். அப்படி போடுங்க தருவல. பொண்ணுக்கு முறையா சீர்வச செய்யறதுக்கு வக்கில்ல, உனக்குலாம் எங்க இந்த வாய் வரும்? ஏய் என்ன விட்டா ஓவரா பேசுற? என்னது ஆயா? ஆமா கிழவி ஆமா. எங்க அத்தையா பேசுறது உனக்கு அவ்வளவுதான். நானும் போனா போதுன்னு பார்த்துன்னு இருக்க. ரொம்ப ஓவரா பேசினு இருக்கேன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன? பொண்ணை நான் வீட்டுக்கு அடிமையா? என் பொண்ணா இருக்கவே உன்னை உட்கார வச்சு சோறு போட்டுன்னு இருக்கா. இதே வேற பொண்ணா இருந்தாலும் வச்சுக்க, எப்பயும் உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இருப்பா. என்னது இது? என் வீட்டுக்கார சம்பாதிச்சு கட்டின வீடு வாசல் சொத்து சோகம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே தடுத்துருவாள் உன் பொண்ணு? பாக்குறா அதே நானும். என்ன உன் பிள்ளைய கை கீழே போட்டுக்கினே என் பொண்ணுக்கு அந்த வேலை செய்ய தெரியாதா என்ன? வயசான காலத்துல நீ ஏன் இவ்வளவு ஆட்டம் ஆடும்போது என் பொண்ணு ஆடமாட்டாளா? ஏதோ பெரியவங்க சின்னவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அடங்கி போயின்னு இருக்கா. ரொம்ப ஓவரா பண்ணீங்க, அவ்வளவுதான். எங்க அத்தையா இது? ரொம்ப ஓவரா தான் போறேனே. உன்னை விட 5 வயசு மூத்தவன் நானே. எனக்கு முதல் மதிப்பு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. உனக்கு நான் என்னடி மதிப்பு மரியாதை கொடுக்கணும்? உன்னை விட பணத்துல நான் எவ்வளவு வசந்தவ தெரியுமா? ஏய் பணத்துல நீ வேணா வசந்தவளா இருக்கலாம், மற்ற எல்லாத்துலயும் நான் தான் வசந்துவேன். பண்புல பணிவுல அன்புல எல்லாத்துலயும். ரைமிங்கா பேசுதே. பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். என்ன நாளைக்கு கூட நான் கோல்டீசன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நீ மதிப்பில்ல? முதல்ல ஆவடி பார்க்கலாம். ஏய் வாடி போடின்ற வேலை வச்சு நான் வாயை உடைச்சிருவேன். அப்படிதான் உடைங்க வாயை உடைங்க. திமிரா உனக்கு? இந்த வீட்டில் நடக்கிற அநியாக்கிரம் எங்கேயாவது நடக்குமா? இவளுங்க வந்து என் வீட்டில் வந்து என்ன மிரட்டாளுங்களா? சீமந்தம் என்னைக்குன்னு சொல்லி அனுப்பு, வந்து சேர்றோம். எங்களால் என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும். சும்மா உதார் விட்டு இருந்தா வீட்டை விட்டு துரத்திடுவோம். பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டாலாமா? வா சாப்பிட்டு கிளம்பலாம். அத்தை சூப்பர் அத்தை. என்ன ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. வா சாப்பிடலாம். அத்தை இவ்வளோ நாள் இந்த தைரியத்தை எங்க அத்தை வச்சிருந்தீங்க? அப்படியே பம்பின்னு இருப்பீங்க. அதெல்லாம் அப்படிதாவா? இன்னைக்கு போட்ட போடு. கிளவி ஏந்துக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம். நானும் இந்த கிளவி ரொம்ப நாளாக வெளுத்து வாங்கலாம் தான் நினச்சிருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. விட்டா ரொம்ப பேசுறது ஓவரா ஆடுது. நானும் போனா போட்டோம் எவ்வளோதான் பணிஞ்சு போகிறது? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை போல இருக்கு. அத்தாடி அத்தா, இந்த கிழவிக்கு தான் ஜுரம் வந்திருக்கும் போல இருக்கு. அங்கதான் கல்யாணம் ஆகி 3ஆவது மாசமே பூசின மயக்கி தண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. என் பொண்ணா இருக்கவே லட்சமா குடும்பம் நடத்திருக்கா. கிளவி உட்கார வச்சு நீட்டுன்னு இனிமேல் நம்ம பேச்சுக்கு வருவாளா பாரு. அன்னைக்கு பூ முடிக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தா அந்த நீட்டு நெய் இல்லையா முந்திரி இல்லையா? எவனாவது புளி சாதத்தில் நம்ம யாராவது போடுவாங்க நமக்கு தெரியாது, நம்மளாம் போட மாட்டோம். நெய் வேணுமா முந்திரி வேணுமா? கிளவி ஓவரா பல்ல பிடிச்சி பார்த்தனுக்கு. ஆடுங்க என் புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு கச்சேரி. இது இன்னும் 2 கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, மறந்துட போறேன். திரும்பி போறாங்களாங்க. ஏய் ராசாத்தே. என்னது ராசாத்தியா? பேர் சொல்லி கூப்பிட அளவுக்கு வந்துச்சு உனக்கு? என்னோட 5 வயசு சின்ன கழுது தானே நீ? உன் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? என்ன பெரிய மகாராணியா? வீண் சண்டை இருக்கிறதுல என் மாமியாரை மிஞ்ச முடியாது போல இருக்கு. கிளவி பாட்டன் செவனான இருக்கு, அதை பேசின்றது. என்ன சொன்னா எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கா உனக்கு? நீ ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்தா ஏது இருந்தா எல்லா கதையும் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துக்கிறேன். சும்மா இங்க மினுக்கிற வேலை தான் வச்சுக்காத. ஏய் என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். எங்களை வந்து சொல்ல வந்துட்டு பிச்சைக்காரன் நாயின்னு. ஒருவேளை நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்காளோ? எங்க அப்பா காடு வெட்டி கண்ணாயிரம் ரவுடியா இருந்தாரு, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என்னன்னு தெரியல. இங்க பாரு, நீ யாரு என்ன ஏது உன் பூர்வீகம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும், புரியுதா? உன் புள்ள நல்ல ஒரு கேரக்டர், நல்ல குணமா இருக்கானே, அதுக்கு தான் என் பொண்ணை கொடுத்துக்கிறேன். சும்மா ஓவரா இங்க சீன் போட்டுக்கின்னு இருந்தானே உன்னை அவ்வளோதான் சீவிடுவேன் உன்னை. அத்தை விடுங்க அத்தை, போதும் வாங்க போலாம். நீங்க போட்ட பொடுக்கு எப்படி இருந்தாலும் பாட்டி ஏந்துக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். போயும் இவளுங்க வீட்டில் போய் பொண்ணு எடுத்துக்கினேன். ஜாக்கிரதை.
ஒன்றும் தெரியல பாப்பா மாதிரி இருந்தாலுங்க என்ன வாய் ஆறாளுங்க பத்தியா. அதுக்குதான் ஊமை கொட்டா மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப பம்புறவங்கள நம்பவே கூடாது. நேரம் வரும்போது காலை வாரி விட்டுருவாளுங்க. இது என் புள்ள வந்த உடனே உங்களை சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. வாங்கத்த முடியோ என் கண்ணையனால நம்ப முடியல. நட நட. திங்கிறதுக்கே சோறு இல்லைனாலும் இந்த வாய் சவுடர்களுக்கு குறைச்சலே கிடையாது. தீமை பிடிச்ச கழுதிங்க பக்கத்து நாங்களுக்குலாம் வாயப்பாரு. இன்னும் இதுங்களுக்கு நம்மள மாதிரி காரு பங்களா வீடு வாசல் சொத்து சொக்கம் அதுல இருந்தா என்ன வாயாடுங்க பாரு. அதுதான் கடவுள் இதுங்க தட்டி வச்சுக்கலாம். எதுவுமே இல்லாத போது எவ்வளவு வாய்ப்பார் திருட்டு கழுதிங்க. ஏமாறவான காத்திருந்தவங்க பிள்ளைது நம்ம வீட்டு பிள்ளைய மயக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலுங்க. மயக்கிங்க எங்க இவங்க 2 பேரையும் காணோம். சம்மந்திமா கிட்ட போய் பேசிட்டு வர போறோம்னு சொன்னாங்க. அப்படியே சண்டை போட்டு துரத்தி விட்டாங்களோ 2 பேரையும். ஆளை காணமே இது 2 வர போய் கெஞ்ச போறோம் சொல்லிட்டு போச்சுங்க. ஏமா இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் போதும் அவஸ்தப்படுறதும் போதும். சரி இதை கொடுத்துடலாம் நம்மள. வசந்தி இதை வர நீ இந்த அதிரசத்தை கொஞ்சம் வாங்கி உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருமா. இதை வர நீ என்னதான் பண்றிய உள்ள தெரியலையே. இதுக்காக சமைக்கிறியா என்ன? ஐயோ இல்ல நீ ஏன் அழாத எப்படி? நான் சமைச்சு நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? நானே ஏதோ தத்தக்கா புத்தக்கான்னு செஞ்சுருக்கேன். என் மாமியார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இப்பதானே சரியா சமைக்க கத்துப்பே தெரியலையே. ஏதோ கொஞ்சம் வந்து இருக்கு. அங்க கூட நாங்க வந்திருக்குமே சொல்லிட்டு எங்களுக்கு விருந்து சாப்பாடு ஏதாவது ரெடி பண்றியோ சிக்கன் மட்டன் பிரியாணி அப்படி இப்படின்னு பார்த்தேன். அண்ணே சாப்பிட்டு தான் போனோம் நீங்க. ஐயோ நீ இனிமே சமைக்க ஆரம்பிச்சு எப்ப சமைச்சு எங்களுக்கு போட்டு நான் எப்ப சாப்பிட்டேன் நான் போறது வீட்டுக்கு. பசங்க வேற வீட்டுல காத்துன்னு இருப்பாங்கம்மா. 2ம் ஒன்னா இருக்குதுங்களா. காலேஜ் வேற லீவ் சின்னவளுக்கு படிக்க சொல்லி லீவ் விட்டுருக்காங்க. 2ம் சண்டை போட்டு நான் அமக்கலம் பண்ணி வீட்டு வாசல் அமக்கலம் பண்ணி வச்சிருக்கோங்க. இந்த கிச்சன்ல வேற பஜ்ஜி செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் நூடுல்ஸ் செய்யறேன் பரோட்டா செய்யறேன்னு இந்த கிச்சனெல்லாம் அமக்கலம் பண்ணி வச்சிருக்கோங்க. முதல்ல நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். எனக்கு வந்து மனசெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. 2 அடிச்சுன்னு பரவாதுங்களோ இல்லை கிச்சன் அமக்கலம் பண்ணி வச்சிருக்குதுங்களோன்னு. பசங்க ஒன்றும் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் போறீங்க. ஏமா உனக்கு எதுக்குமா கஷ்டம்? வேணா விட வீட்டில் சமைச்சு தான் வச்சுட்டு வந்துருக்கேன். வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறோம். ஒன்றும் கஷ்டம் இல்லை எங்களுக்கு. அச்சோ பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி வந்து இருக்காரா? ஏம்மா அவரை வேற வர சொல்லியிருக்கியா? ஆமாம் நீ போன தடவை நீங்கள் வரும்போதே வந்து அவர் இல்லை வீட்டில். இப்போவே வரலன்னா அப்புறம் எப்படி தப்பாயிடாது. அதான் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரியாணி வாங்கி வந்து இருக்காரு. நல்லா முக்கப்பட்டு சாப்பிட்டு தான் கிளம்புறீங்க இங்கேருந்து. ஹோட்டல்லேருந்து சொல்லியிருக்கல சரி சாப்பிடலாம். அதனால நான் செய்யவே இல்லை. எதுக்கு உங்களை கஷ்டப்படுறது? நீங்களே வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு வரீங்க. அதனால ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துட்டேன். நல்லா பண்ணப்போ சரி இந்த ஏதாவது சேர்த்து உள்ள வை. கொடுங்க நீ. போன வாட்டியே அந்த சாதம்லாம் எடுத்துன்னு வந்தோமே அந்த தூக்குச்சட்டியில் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. இந்த இப்போ எடுத்துன்னு வந்த தூக்குச்சட்டி எடுத்துன்னு உள்ளே வச்சிருக்கேன். உங்களுக்கு கல்யாணத்துக்கு சீர் தூக்குச்சட்டிலாம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க நீ. அப்புறம் ஏன் அதெல்லாம் பத்தலையா? இந்த தூக்குச்சட்டியில் வேற எடுத்து அடிக்கிக்குமா? முதல்ல எல்லா தூக்குச்சட்டி எடுத்து வந்து கொடு எடுத்துன்னு போகணும். அப்போ தான் சீமந்தத்துக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வரல பலகாரெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வரணும்ல. இருக்கிற தூக்குச்சட்டியில் உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டா எதில் வச்சு எடுத்துன்னு வருது நாங்கள். சரி நீ கொடுக்குற நீ எல்லாத்தையும் வேற தூக்குச்சட்டியில் மாற்றிக்கமா. மாற்றி கொடு. உங்களுக்கு மாற்றுறது கஷ்டம் இருந்தால் சொல்லு நான் மாற்றி தரேன் எல்லாத்தையும். இல்லை நீ நானே மாற்றிக்கிறேன். சரி இந்த அது சேர்த்து போய் வை. உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் தான் பாதி வந்து சக்கரை அதிரசம் செஞ்சுருக்கோம். வெள்ளை அதிரசம் உனக்கு தானே பிடிக்கும். அதனால தான் 2 மிக்சிங்கில் இருக்குது. இதில் பார்த்து உங்கள் வீட்டுக்காருக்கு எது சக்கரை அதிரசம் தானே பிடிக்கும். அதை பார்த்து எடுத்து கொடுங்க. பார்ப்பா எங்கள் வீட்டுக்காரருக்கு தனியாக செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்களா? மாப்பிள்ளை தனியாக கவனிக்கிறீங்களா? ஆமாம் வீட்டு மாப்பிள்ளை தானே முதல்ல கவனிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணை கவனிக்க முடியும். வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் முதலிடம். பொண்ணுங்களுக்கு 2வது என்ன போல. அண்ணி அம்மாவை எங்கே நிற்கானா? அவங்க வந்து உங்கள் மாமியார்கிட்ட பேசிட்டு வரேன் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் ஆளை காணோம். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல. ஐயோ தனியாக போயிருக்காங்க. அண்ணி வேற கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. மாமியார் சும்மா இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க வீண் சண்டைக்கானே அவங்க சுற்றி இருக்காங்க. என்ன நடக்க போது தெரியலையே. அதெல்லாம் எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம். நானும் கூட வரேன் தான் சொன்னேன். கேட்காம விட்டுட்டு போயிருக்காங்க. அவர் வேற இப்போ சாப்பாடு வாங்கி வந்து நிற்காரு. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒன்றும் பயப்படாத. நீ ரிலாக்ஸ் ஆயிடு. நீ எப்பயுமே டென்ஷன் ஆகக்கூடாது புரியுதா? சரிங்க நீ. இன்னைக்கு போட்ட போடல இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு படுக்குமான்னு பாரு. எனக்கு ரொம்ப வசந்தி இன்னைக்கு நம்ம கையோட வீட்டுக்கு கூட்டின்னு போயிடும் தான் நினைக்கிறேன். உன்னோட வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேனே. நீங்க உங்க வாயை வச்சு சும்மா இருந்தா பரவாயில்ல. சும்மா இல்லையே எல்லாருக்கும் தெரியும். உங்க வாயை மூடு. தான் ரொம்ப அதிகமா ஆடி இருக்கு. ஏமா என்னடியா எங்க மாமியார் என்னமா சொன்னாங்க? அவங்க ஒன்றும் சொல்ல. நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னது நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா? என்னமா சொல்லிட்டு வந்தீங்க? உண்மையை சொன்னேன். என்ன உண்மையை சொன்னீங்க? இதெல்லாம் அப்புறமா வீட்டுக்கு போகும்போது சொல்றேன். ஏண்டே பிரியாணி வந்துச்சா? என் வீட்டுக்கார வாங்கி வந்தனே இருக்காருமா. என் வீட்டுக்கார வேற இல்லையா? ஐயோ மாமியாருக்கு வாய் அதிகமா போயினே இருக்குது. இல்லம்மா உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாரு. அதனால தான் வந்து நிற்காரு. வரட்டும் அவனே ஒரு 4 கேள்வி கேட்கணும். அத்தை மருமகன் அவன் இவெல்லாம் சொல்லக்கூடாது. உன் புருஷன் நீ வாடா போடா சொன்னது கிடையாது. அப்படியே மதிப்பு மரியாதை தான் கூப்பிடல. ஐயோ அது என் புருஷன். இது மருமகனா வாடா போடான்னு கூப்பிட்டு தொலையாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. இந்த கிழவிக்கு என்ன பேகி பிடிச்சி போச்சா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாரையும் மானாவரியா பேசுது. இன்னைக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. வசந்தி கையோட கூட்டுன்னு போறோம் வீட்டுக்கு. ஏன் கோமதி அதிரசத்தை கையிலே வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு எடுத்து போறேன். கொடு. கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கேன். நீ நம்ம பாத்துனக்கா கூட விட. கொடுக்குறத இந்த வசந்தி எத்தனை உள்ளவை. கொடுங்க நீ. இந்த அம்மாக்கு என்னாச்சு ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கே பயமா இருக்கு. என்ன நடக்க போதுனே தெரியலையே. போனா போது பொண்ணு கொடுத்த இடம் ஆச்சு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளவுதான் தன வழங்கி போறது. அவர் வேற எங்க வந்து இருக்கா தெரியல. இவங்க ஊர்ல பசியில இருக்காங்க. போன் பண்ணி பார்க்கலாம் எங்க வராருன்னு கேட்கலாம். நீ அடி முடிச்சு நின்று இருக்க. உட்காரு. உனக்கு தனியா சொல்லணுமா? உட்காரத்த.
இப்ப எதுக்கு கீழே உட்காந்த நீங்க தானே அத்தை உட்கார சொன்னீங்க. இருமே எந்திரிச்சு சோஃபால உட்காரு. ஏந்திரு. பின்னாடி நம்ம கூத்து என்ன நடக்குதுங்க? நம்மளோட தரத்தை நம்மளே தாழ்த்திக்கிறனால தான் கண்ட நாயில நம்ம ஏறி மதிக்குது. ஏறு சோஃபால ஏறி உட்கார். சரிங்க அத்தை. போதுங்களா அத்தை? கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படின்னா என்னதுங்க அத்தை? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறது. பரவாயில்லையம்மா, இங்கிலீஷ் தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சதீஷ் என் பேரப்புல சொல்லி கொடுத்துருக்கான். அதெல்லாம் பணம் கட்டி படிக்க வைக்கிறமா சும்மாவா? உனக்கு நான் தனியாக சொல்லணுமா? எந்திரிச்சு சோஃபால உட்கார். ஏந்திரு. நம்மளா சோத்துக்கு இல்லாத பிச்சைக்கார நாய்ங்களா? நம்ம பொண்ணுக்கு மரசி எடுத்து நம்ம வந்திருக்கிறோம். எதுக்கு நம்ம தலையில உட்காரணும்? மறுபடியும் அவங்களே வந்து நம்ம சோஃபால உட்காருங்க, டைனிங் டேபிள் உட்காருன்னு சொன்னோம். நம்மள பார்த்தா அவங்களுக்கு கேவலமா இருக்குது, கீழே உட்காரத்துக்கு இது பண்றாங்க. நம்ம உட்காந்துருக்கோம். எந்திரிடி. அதை எழுந்துட்டேன். எந்திரிச்சிட்டேன். போய் சோஃபால உட்கார். இங்க பார், நமக்கான மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அந்த மரியாதையை நம்மளே தட்டி பறிச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஏழைங்கன்னா அவ்வளோ இலக்காரமா போச்சா? போய் உட்கார் போ. சரிங்க அத்தை. என்னடி நடக்குதுங்க? ஐயோ எனக்கே என்ன ஒண்ணுமே புரியல. என் மாமியாருக்கு பேய் ஏதோ பிடிச்சி போச்சானே. வீட்டுல இருந்து வரும்போது நல்லா தானே வந்தது. இங்க வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிப்போச்சு. வீட்டுக்கு போனதும் நேரா காளியாத்த கோயிலுக்கிட்டுன்னு போயிட்டு மந்திச்சு ஒரு தாயத்தை கட்டணதுக்கு பயமா இருக்குதுடி. பார்க்கவே முடியல அவங்கள. வா வந்து உட்காருவா. அதுக்கும் ஒத்துக்கி போட்டு மிதிக்க போகுது. ஆமா, மெச்சாலும் மிதிக்கும். எப்பயுமே நான் தான் அதிகமா பேசுவேன். இன்னைக்கு பாரு அப்படியே மாறி போச்சுங்க. இது பேசுற பேச்சு கேட்டு நான் பொட்டி வாங்க மாதிரி அடங்கி உட்காந்து நிற்க வேண்டியதா இருக்குது. சரி, யாராவது ஒருத்தர் பேசினா சரி. சரி, அவங்க மாமியார் கிட்ட போய் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதை ஏன் கேட்குற? பெரிய கதை. மாமியாரை மிரட்டிட்டு வந்துக்குது இந்த கிழவி. என்னடி பண்ற? இந்த அதிரசத்துல எடுத்து வச்சுருக்கமா? தூக்குச்சட்டி காலி பண்ணி தந்துருக்கேன். இரு, நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இந்த மாமியாருக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்துருக்குது? சீமந்தத்துக்கு வந்து எங்களால் என்ன முடியுமோ அதான் நாங்கள் செய்வோம். நீ சொல்ற மாதிரி 5 சவரன் நான் ஆரெல்லாம் போட முடியாது. 20,000 ரூபாய்க்கு பட்டு பொருள் எடுத்து வைக்க முடியாது. நாங்கள் என்ன செய்யணுமோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வந்துக்குது. ஐயோ, உங்க மாமியாருக்கு எங்க தெரியும் இந்த மாதிரி தைரியம்லாம் வருது? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் என்ன சொன்னேன்னா 5 சவரன் கேட்குறாங்களே, போட சொல்லிட்டு சொல்றீங்களே, உங்களோட செயின், உங்களோட கம்மல், உங்களோட மோந்திரம், அம்முக்குத்தி எல்லாத்தையும் அவுத்து கொடுங்க, அதை எடுத்துன்னு போய் வச்சு நம்ம ஆரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் தான் இங்கே காண்டாயிட்டு பழகுது. எனக்கு எல்லாம் தர முடியாது சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஓஹோ, அவங்களுக்குன்னு வந்தவொடனே மாறி போயிட்டாங்களா? எப்படியோ ஒன்று மாறினாங்களோ அதோட சரி. எனக்கு இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளோ கூட வாய் வந்ததுன்னா எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கா பத்தியா? அவள் பண்ற வேலை. என் மாமியார் எதிர்த்து பேசுங்க, அப்பதான் அது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உசி பற்றி அமைச்சிருப்பா. இல்லைன்னா இந்த கேள்விக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்காதே. என் புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. கேட்கமே காலையில இருந்து ஆடி நிற்கிங்க. இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமாமே? கொடுக்குறேன், நல்ல மரியாதை கொடுக்குறேன். வாடா, நான் பத்த மகராசனே, வா வா. வேண்டுதல் பா, வேண்டுதல். இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு வெளியில நிக்கணும்னு என் வேண்டுதல். ஏமா கோவமா இருக்கீங்க? என்னமாச்சு? அது இருக்கட்டும், நீ எதுக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த? அது வந்து வசந்தி ஃபோன் பண்ணமா, அவங்க அம்மா அவங்க அண்ணிலாம் வந்திருக்காங்களா, அதான் வந்து அவங்கள பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். டேய், உன்னை யாரா வர சொன்னதே? அவ ஃபோன் பண்ண வந்துருவியா? அம்மா பூ முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து நான் எந்த ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கல சொல்லிட்டு கோச்சிங்னாங்க அப்படி சொல்லிட்டு வசந்தி சொன்னா. சரி, இப்போ வந்து தீபாவளி பழக்கம் கொடுக்க வந்திருக்காங்க, அது ஆஃபீஸ்ல பர்மிஷன் போட்டு வந்து அவங்க என்ன ஏது அப்படி கேட்டுட்டு போலாம் சொல்லிட்டு வந்தமா. நீ ஒரு சரியான கூறு கட்ட வேண்டா. ஃபோன் பண்ணாலும் இவன் வந்தானா மதிப்பு மரியாதை கொடுக்க போறானா? மதிப்பு மரியாதை அவங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியுமாடா? ஏமா அப்படி பேசுறீங்க? என்னமாச்சு? உன் மாமியார் கச்சிருக்கல, அவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச வாயாடா. ஏமா அவங்களே ஒரு புள்ள பூச்சிமா, எதுவுமே பேசவே மாட்டாங்களேம்மா. நீ தான் மெச்சிக்கணும் அவங்கள. இன்னைக்கு பார்த்து என்ன பேச்சு தெரியுமா? ஏமா என்னமாச்சு? ஏண்டா ஒன்றும் இல்லடா, சீமந்தம் வந்து எப்போ வச்சுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் சீமந்தம் மேலே டேட் பார்க்கணும், 2 நாளுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முன்னாடியே சொன்னாதான் நாங்கள் அதுக்கு தகுந்த ஏற்பாடு செய்ய முடியும், முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்லிச்சு. நானும் சரின்னு சொன்னேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? டேய் கூறு கேட்டேன், சொல்றத முதல்ல காது கொடுத்து கேள்றா, அதுக்குள்ள ஆடுவேன். சொல்லுங்கம்மா. அதான் சீமந்தத்துக்கு வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் கேட்டாங்க. நான் சொன்னேன் 20,000 ரூபாய் ஒரு பட்டு போடுவியா, அதுக்கப்புறம் 5 சவரத்தில் ஒரு ஆரம் மட்டும் வச்சிருங்கன்னு சொன்னேன். அதுக்கு தாண்டே வந்துச்சு அந்த கிளவிக்கு கோவம். வந்து என்ன ஆட்டம் தெரியுமா ஆடிட்டு போச்சு இவ்வளோ நேரம். ஏமா அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? ஐயோ, நான் வரத்துக்குள்ள கிளம்பிட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு தண்டத்தெல்லாம் புள்ளையா பெற்று வச்சிருக்கேன் பார். பேசினே இருக்கேன், அவங்க போயிட்டாங்கன்னு திரும்பி பார்த்துருக்கான். அவளுங்க பேசலங்கன்னா ஏன் பேச மாட்டாங்க? இந்த மாதிரி தண்டம் புள்ளைய பெற்று வச்சிருந்தா கண்டவா வந்து ஆடிட்டு தான் போவான் நம்ம கிட்ட. ஏமா எதுல போனாங்க? ஆட்டோல போனாங்களா, எதுல போனாங்க, நடந்து போனாங்களா? நானே உங்களை கார் எடுத்து வீட்டுல விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். டேய் கூறு கேட்டவனே, நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேள்றா. ஏமா நீங்க தான் சொன்னீங்க அவங்க கிளம்பிட்டாங்கன்னு. அவளுங்க இன்னும் யாரும் கிளம்பல, வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நல்ல வேலை அவங்க கிளம்பிட்டாங்கன்னு பயந்து போயிட்டேன். பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கமா, வந்து இருக்கு. டேய் யார் கேட்ட நீ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க? அவங்களுக்கு பிரியாணி இல்லாம தான் பாடுதா? என்ன பேச்சு பேசிட்டு போறாவ? இல்லனா அவங்களுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்க. அம்மா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்காம அனுப்ப முடியும்? வசந்தி இருக்க நிலைமைக்கு நமக்கு சமைச்சு போதே பெரிய விஷயம். அவங்களுக்கு எப்படி சமைச்சு போடுவா? அதனால எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் 65 கூட வந்து நிற்கு. போப்பா போய் வாழைமரத்துல போயிட்டு முழு தலை வாழலையா அத்தை நல்லா கழுவிய உன் மாமியாருக்கு, அப்புறம் உன் வசந்தியோட அண்ணிங்க 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் உட்கார வச்சு பக்கத்துலயே உட்காந்து பிரியாணி எடுத்து நல்லா பரிமாறி அவங்களுக்கு நல்லா உபசனை பண்ணி அனுப்பிச்சு கொடுப்பா. சரிம்மா. என்னது சரிமாவா? டேய் கூறு கட்டவங்க என்ன பேசுற கேடி பாட்டு போயிட்டு இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? டேய் அவங்க மாதிரி வீட்டை விட்டு வெளில போக சொல்றா. ஏமா அப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கிடையாது உங்ககிட்ட. அந்த பொம்பளை என்ன எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? முதல்ல வீட்டு வெளில போக சொல்ல எல்லாரையும். இனிமே வசந்தியை தேடி யாரும் வரக்கூடாது இந்த வீட்டுக்கு. ஏமா லூசு மாதிரி பேசுனீங்க.
என்னது லூசு மாதிரி பேசலாம்? என்னடா குழப்படா உனக்கு? பின்ன நீங்க எதனா ஒரு வார்த்தை பேசிருப்பீங்க, அவங்க ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுக்காக அவங்க வீட்டு விட்டு வெளியில போங்க, இனிமே உங்க பொண்ணு கிடையாது, எங்க வீட்டுக்குள்ள வராதீங்க போவாதீங்கன்னு சொல்ல முடியுமா? லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஏய் நான் இப்ப ஏன் என்ன சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாது. போ போ புரிய போது பாரு. அம்மா நாங்க அவங்க வீட்டுக்கு போனா எங்களை எப்படி கவனிப்பாங்க தெரியுமா? கறியோ மீனோ முட்டையும் தான் பிரியாணி தான் நம்மளால சாப்பிடவே முடியாது, அப்படி போட்டு கவனிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க கவனிக்க தேவை நல்லா. அதை வீட்டு விட்டு வெளியில போக சொல்றீங்க. உங்களுக்கு வயசா மூலம் மழைக்கு போச்சுன்னு நினைக்கிறேமா? ஆஹா இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டே நீ. எல்லாம் போட்டு வச்சுக்க சொக்கு பொடிடா பேச சொல்லுது உன்ன. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் காலையை சுத்தி வந்து இருப்பேன். இப்போ வந்து அவ வந்ததுலேருந்து உன் பேச்சில் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா வந்து கத்திரம் பத்தியா இதெல்லாம் இப்போ உனக்கு தெரியாது. அம்மா போய் சேர்ந்த பிறகு தானே உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க? ஏய் போடா தூர போடா, கிட்ட வராதரா. ஜோ இருங்க, முதல்ல அவங்களை போயிட்டு கவனிச்சிட்டு அமுச்சு விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அப்போ கூட அம்மா காரியை வந்து வா பிரியாணி சாப்பிடு அப்படி ஏதாவது கூப்பிட்றேன் பத்தியா? மாமியார் காரியம் கூட வந்துக்கிறோம் கவனிக்கிறதுக்கு போயிருக்கிறான். இதெல்லாம் என் வயிற்றுல தான் பொண்ணுச்சான்னு எனக்கே சந்தேகமா இருக்குது. எல்லாத்தையும் மயக்க போடுறாளுங்க. தாலி கட்டின அன்னைக்கே மொத்தத்தையும் மாற்றி போடுறாளுங்க. அம்மா மேலே ஒரு பாசம் இருக்க போது கிடையாது, அக்கா தங்கச்சி மேலே ஒரு பாசம் இருக்க போது கிடையாது, எல்லாத்தையும் மாற்றி போடுறாளுங்க. என்னதான் சொக்கு பொடி மந்திரம் போட்டு மயக்க வளங்களோ இவனுங்களும் அப்படியே மயங்கி போடுறானுங்க. இந்த தாய் சொல்றதை கேட்காம போய் இருக்கலாம். நீலாம் அனுபவிப்படா, இல்லை பட்டாதான் திருந்துவேன், அசிங்கப்பட்டாதான் நீலாம் அடங்குவேன். ஓக்காருக்கா பரவாயில்ல இருக்கட்டும். நீ என் மாமியார் வந்து திட்ட போது பாருண்ணா, பொண்ணு கூட கொஞ்சம் இருக்குள்ள பெட்டி பாம்பு மாதிரி இருக்காங்க மாமியாரே. இன்னைக்கு ஆட்டத்தை பத்தியா? எனக்கு இது கனவா நனவான்னு இருக்குது. ஃபுல் சீனே வந்து பார்க்கலையா? பார்த்ததுன்னா அவ்வளோ மேக்கப்பட்டு வந்துட்டு இருப்பேன். அப்படியா மா? என்ன லெஃப்ட் ரைட்டு வாங்கச்சு தெரியுமா? என் புள்ள வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஐயோ வசந்தியோட வீட்டுக்காரிட்ட போட்டு கொடுக்க போதாமா? பின்ன அம்மாவை திட்டின புள்ள கிட்ட சொல்லாதானே சொல்லும். எப்படியும் இனி நம்ம பாட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வசந்தி தானே இங்கே இருக்க போறா, அவளை போட்டு என்ன இம்சா பண்ண போறாங்க? இம்சா பண்ணி தான் பார்க்கட்டுமே. அதோட கிளம்பி அவர் ஆட்டோ பிடிச்சுன்னா வந்து 5 நிமிஷம் இங்கே இறங்கிட மாட்டான். போனா போதுன்னு விட்டு தான் ரொம்ப ஓவரா பண்ணுது.